பிஜேபி எதிர்த்து நிற்கக்கூடிய எல்லா மாநில கட்சிகளுக்கு எதிர்த்தும் கேட்கப்படும். நீ வந்து போலி மதச்சார்பின்மை என்ற குற்றச்சாட்டு இல்லை நியாயமான கேள்வி தானே. ஏன்னா அங்கே பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சிறுபான்மையினராக இருக்காங்க. 100%. எங்கே யார் தாக்கப்பட்டாலும் நம்ம வந்து அதை கண்டிக்கிறோம். இங்கே சிறுபான்மையின மக்களுக்கு நாம் எப்படி அரணாக இருக்கிறோமோ அதே மாதிரி வந்து வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு அந்த மாநில அரசும் அங்கே இருக்கக்கூடிய மதசார்பற்ற சக்திகளும் அரணாகத்தான் இருக்க வேண்டும் என்பது நியாயமான எதிர்பார்ப்பு. இப்போ அங்கே வந்து இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள், இந்துக்கள் வீடுகள் கொளுத்தப்படுகின்றன, இந்து கோயில்கள் தீக்கிரியாக்கப்படுகின்றன, தேவாலயங்களும் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் ஷேக் ஹசீனா பவர்ஃபுல்லாக இருக்கும்போதே வந்து பெரிய அளவில் இந்த தாக்குதல் தொடங்கிவிட்டது. இன்ஃபேக்ட் 2022 காளி பூஜா அப்போ வீடியோ கான்ஃபரன்சிங்கில் டாக்காலேருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நடைபெற்ற பெரிய ஒரு துர்கா பூஜா ஃபங்க்ஷனில் பேசின ஷேக் ஹசீனா அன்றைய பிரதமர் பெயர் குறிப்பிடாமல் சொன்னது, நம்முடைய அண்டை நாட்டில் சிறுபான்மையின மக்கள் தாக்கப்பட்டால் அதனுடைய எதிரொலி இங்கு இருப்பதை நாம் தவிர்க்க முடியாது. இந்துக்கள் மீதான தாக்குதல் பற்றின கேள்விக்கு அந்த ஒட்டின ஒரு செய்தியில் அவர் பேசும்போது மறைமுகமாக கொடுத்தது. நான் அதே வார்த்தைகளை சொல்கிறேன். நம்முடைய அண்டை நாட்டில் சிறுபான்மையின மக்கள் தாக்குதலுக்கு உள்ளாகும் பொழுது, அவருடைய வீடுகள் கொளுத்தப்படும் போது, அவருடைய வழிபாட்டு தலங்கள் தீக்கிரையாகும் பொழுது அதனுடைய எதிரொலி நம்முடைய நாட்டில் இருப்பதை நாம் தவிர்க்க முடியாது. இந்துக்கள் மீதான தாக்குதலை நியாயப்படுத்தி மறைமுகமாக அவர் பேசிய பேச்சு. ஷேக் ஹசீனா அந்த பீரியடில் அந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறேன், அந்த ஆண்டு மட்டும் 15 இந்து கோயில்கள் தீக்கிரையாகி இருந்தன. கிறிஸ்தவர்கள் மீதும் தாக்குதல் தொடர்ந்தது. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இப்போ கடந்த 1 மாத காலமாக அங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள், நேற்றைக்கு மட்டும் 8வது இன்சிடெண்ட், உயிரோடு ஒரு ஹிந்துக்களுடைய ஒரு வீடு வந்து எரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கடும் கண்டனம் தெரிவிக்குது, அரசு தெரிவிக்குது. பெரிய அளவில் வந்து மம்தா பானர்ஜி ஓரளவு பேசுகிறாங்க, காங்கிரஸ் சுமாராக பேசுது, பெரிய அளவில் இல்லை. மற்ற கட்சிகள் யாருமே பேசலை. அப்போ இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது இரட்டை நிலைப்பாடு என்ற இதுதான் வரும். உங்களுக்கு வந்து என் கட்சியில் 90% இந்துக்கள்னு ஸ்டாலின் சொல்லும் பொழுது, வேலை யாத்திரையில் கையில் வேலை திருத்தணியில் கட்சிக்காரன் நடத்தின யாத்திரையில் வாங்கும்போது, இப்போ வங்கதேச பிரச்சனைகளில் வந்து திமுகவோ அதனுடைய தோழமை கட்சிகளோ இந்தியா கூட்டணி வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் தாக்கப்படும் பொழுது அவர்கள் மைனாரிட்டி, இங்கே எப்படி இந்துக்களோட முஸ்லீம்ஸோட பாதுகாப்பு, கிறிஸ்தவரோட பாதுகாப்புக்கு நாம் உத்தரவாதம் கொடுக்குறோமோ அதை வந்து நீங்கள் வந்து அங்கேயும் கொடுத்து தான் ஆகணும்.